அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வாரம் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் முழுசாவே பார்க்க போகிறோம். இந்த டிஎம்கே நாங்கள் கொத்தடிமை தான், 200 ஊப்பி தான் அப்படின்னு சொன்னாலுமே, அதுக்கப்புறம் அதாவது இதெல்லாம் சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டாலும், அதாவது மூஞ்சில் மண்ணாரி போட்டுக்கிட்டாலும் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது நீங்கள் என்னதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திசை திருப்பி பேசினாலுமே நீங்கள் அதுதான்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. என்னன்னா, இந்த திருட்டு திராவிடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திமுக இது சர்வாதிகார ஆட்சியை பண்ணதெல்லாம் இப்போ ஒரு விஷயமா நம்ம நேரடியாக பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு சில விஷயங்களை மூடி மறைச்சு அப்படியே போயிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ அப்படியே தெளிவாக அப்படியே ஒரு நேர்கோட்டில் போகிற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம இந்த மன்னராட்சின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மீறி சர்வதிகார ஆட்சி, அதெல்லாம் ஹிட்லர்லாம் மிஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சர்ல இருந்தும், எம்எல்ஏ இருந்தும், கவுன்சிலர் இருந்தும், மேயர் வரைக்குமே இவங்க அப்படி தான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாங்களாட்டுக்கு. மக்கள்லாம் யார்ரா ஏண்டா, நீங்களாம் யார்ரா, எங்களுக்கும் ஒன்றுமே புரியலடா. மக்கள்லாம் உங்களுக்கு வாக்களிச்சா நீங்கள் எங்கள் வரிப்பணத்தில் ஆட்சி நடத்துங்க, ஒரு நல்ல ஆட்சியை கொடுங்க அப்படின்னு சொன்னால் சர்வதிகார ஆட்சியை பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, மின்சாரத்துறையில் டெண்டரை விடும் பார்த்தீங்கன்னா அந்த கோப்புகள்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்கில் தாங்க போட்டு வச்சிருப்பாங்க. என்னன்னா அந்த மீட்டிங்லாம் பேசும்போது டெண்டரை விடும்போது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எல்லா விஷயமே கவர்மெண்ட் இப்படி தான் நடக்கும், வீடியோ ஆதாரத்தோட நடக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க்கு 18 ஹார்ட் டிஸ்கை திருடியிருக்காங்க. இதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுலேயும் இந்த திருட்டு திராவிடம் எந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்கு, இவங்களை சார்ந்தவங்க எப்படி நடந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இந்த ஹார்ட் டிஸ்க் மேட்டருக்கு போகலான்னு நினைக்கிறேன். இதில் மேயர் பிரியா இருக்காங்க பார்த்தீங்களா, இதனால எங்கே போனாங்கன்னு தெரியல. அதாவது இந்த வயசுக்கு வந்துட்டா இப்போ 18 நாள்லேருந்து 24 நாள் உள்ள குடிசையில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறம் குடிசைக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்க. இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாங்க. அதாவது புளியந்தோப்பில் முருதுப்பள்ளி திருப்பி விழாவிற்கு மேயர் பிரியா மற்றும் புளியந்தோப்பு எம்எல்ஏ பல்லவி அவர்களும் வந்திருந்தாங்க. பல்லவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையில் இருந்திருக்காங்க. அப்படி இருந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அவங்களும் வந்திருந்தாங்க. வரும்பொழுது குத்து விளக்கு ஏற்றும் போது இந்த யார் மேயர் பிரியா இருக்கா பார்த்தீங்களா, அவங்க முந்திரி கட்ட மாதிரி முன்னாடி போயிட்டு குத்து விளக்கு ஏற்றிட்டு இவங்க கேட்குறாங்க, யாரு நம்ம எம்எல்ஏ பல்லவி அவர்கள் அடுத்து குத்து விளக்குறது கையை நீட்டுறாங்க. அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்கிட்ட போய் கொடுக்குறாங்களாம், யாரும் கலெக்டர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி அவமதிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கூலில் திறக்க போகும்போது அங்கே ஓப்பன் பண்ணுவாங்களே இந்த ஸ்கூலை, அப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள், அதாவது நம்ம தான் ரிப்பன் வெட்டுவோமே, ரிப்பன் வெட்டும் போது இந்த இடத்துல யாரும் நம்ம எம்எல்ஏ பள்ளி அவர்கள் முந்தி கொண்டு சரக்குன்னு வெட்டிட்டு உள்ளே போனாங்க. அங்கே குத்து விளக்கு திருப்பி ஏற்றுறாங்க. யார், நம்ம மேயர் பிரியா அவர்கள். சேகர்பாபு கூட இல்லைங்க, சேகர்பாபு வந்திருந்தா இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். எப்படி சேகர்பாபு மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குத்து விளக்கு ஏற்றும் போது உடனே அங்கே நடந்த சம்பவங்களை திருப்பி மீடியாவில் ஏதாவது ட்ரோல் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப போய் பல்லவி இது எம்எல்ஏ டிவிக்கு எம்எல்ஏவை பல்லவிட்ட கொடுக்க போனாங்க. அவங்க வேணாம் நீங்கள் அவங்கள்ட்டே கொடுங்கன்னு சொல்லி டீசெண்டாக அழகாக வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் மேயர் பிரியா கிட்ட கேட்குறாங்க, அதுக்கு அவங்களுக்கு புரோட்டோகால் தெரியல. இது புரோட்டோகால் தெரியலையா, அவங்களுக்கு தெரியலையாங்க, எதுவுமே தெரியலையாம். அப்படியே எப்படின்னா தெரியல அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா, எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி நடத்திருக்கீங்க, எல்லாருமே மக்கள்லாம் வேணாங்க கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது புரோட்டோகால் படி அங்கே ஐஏஎஸ், அதுக்கப்புறம் மேயர், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ குத்துவிளக்கு ஏற்றுவாங்களாம். அப்போ தான் நியூஸ் 7 கேட்டாங்க, இல்லையே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, இங்கே போய் ஐஏஎஸ்க்கு மேயர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை சொல்லுங்கள் மேடம்னு கேட்டால் அது ஓடுறாங்க, வேகமாக ஓடுறாங்க. உண்மையே புரியலைங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துங்க மக்களே. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான சர்வாதிகாரத்தோடு நடந்துக்கிறாங்க. இவங்க எல்லாமே இப்படி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் சேகர்பாபும் பார்த்துருப்பீங்க, அப்படியே எல்லாத்தையும் மக்களையும் உதாசீனப்படுத்துறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மனு கொடுக்க போகும்போதெல்லாம் எந்த அளவுக்கு தள்ளி விட்டு போனார்னு பார்த்தீங்க. இல்லை நீங்களாம் யார், அதுதான் விஜய் அவர்களை நாங்கள் கொண்டு வந்தோம், நீங்கள் ஏன் தோல்வி அடைஞ்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் தெரியுமா அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுதான் தெரிஞ்சுக்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஒன்றும் புரியல, நீங்கள் பண்ணுற அட்டகாசம்லாம் புரியவே இல்லை. மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டு அடுத்தடுத்து ஒரு நிகழ்வை காட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் அந்த புளியந்தோப்பு எம்எல்ஏ பல்லவி அவர்கள்ட்ட போய் திருப்பி கேட்குறாங்க, இந்த நடந்த சம்பவங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போது, விட்டு கொடுத்தா தப்பு இல்லை சார், எங்கள் முதல்வர் எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறாரு, அதெல்லாம் சந்திச்சுட்டு மீண்டும் வரலையா, ஒரு மாற்றத்தை கொண்டு வரலையா, எங்கள் புளியந்தோப்பில் எதுவுமே செய்யலை, கண்டிப்பாக நான் நல்லது செய்வேன், இதெல்லாம் நான் கடந்து போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டிவிகேவின் வெற்றிக்கு காரணம்.
இதுதான் டிஎம்கேவின் தோல்விக்கு காரணம் அப்படின்னு நம்ம கூவி சொன்னாலுமே இவங்க சர்வாதிகாரத்தை விடவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ரத்தத்தில் ஊறி போய் கருப்பு ரத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், திருச்சி கிழக்கில் அதாவது மக்களுக்கு வந்து நன்றி செலுத்த போயிருந்தார் விஜய் அவர்கள். அப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை வச்சு செஞ்சார் பார்த்தீங்களா. இதற்கு இந்த ராசாவை இறக்கி விட்டு விஜய் பற்றி பேசுன்னு சொல்லிட்டாருன்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரும் வந்து பேசினாப்புல. அதாவது வாட் ப்ரோ, என்ன ப்ரோ டெல்லிக்கு போனீங்க அதை பற்றி சொல்லலை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில், இதை பற்றிலாம் பேசாமல் திரும்ப நீங்கள் வந்து முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஏதோ தேர்தல் பிரச்சாரம் மாதிரி திரும்ப அதாவது ஸ்டாலின் அவர்களே வந்து நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு. இத்தனை நாள் எங்கே போனாருன்னு தெரியல. இவரும் நம்ம மேயர் பெரியார் சொன்ன மாதிரி இவரு எங்கே குடிச்சில் இருந்து வந்திருக்கிறாரு. இது முக்கிய காரணமாக ராசாவை இந்த நேரத்தில் இறக்கி விட்டதுக்கு காரணம் என்னவென்றால், அங்கு ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அதாவது தலித் வெற்றிடம் இருக்கிறது. இதற்கு முன்னாடி எல்லாம் அவர்களை இறக்கி விட்டு பேசுவார்கள். இப்பொழுது அதே தலித்தில் இருக்கக்கூடிய ராசாவை இறக்கி விட்டு பேசுகிறார்கள். இந்த அளவுக்கு கேவலமாக நடந்து கொள்வதுதான் இந்த திராவிடம், திருட்டு திராவிடம். இந்த திமுகவோட இந்த செயல்கள்லாம் இப்படி தான் போயிட்டு இருந்தது. இப்போயாவது புரிஞ்சுக்குங்க. இதுக்கு தான் திருமாவளவன் அவர்களை தயவு செய்து வெளியில் வந்துருங்கண்ணேன்னு எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது ஒட்டு மொத்த இனத்தை சேர்ந்த மக்களும் இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி வேணால் நினச்சிட்டு போங்க, என்னடா இன்னும் அது இதுன்னு பேசுகிறான்னு சொல்லி. ஏனென்றால் திருட்டு திராவிடம் ஜாதிகளையும் மதத்தையும் எந்த அளவுக்கு சிறுபான்மை இனத்தையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று தயவுசெய்து பாருங்கள் மக்களே. இங்கே அதாவது ராசா பேச விட்டோம்னா இந்த பிசிஆர்லாம் ஒரு வழக்கெல்லாம் இருக்குது. இது சம்பந்தமாக ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்றதுனால தான் அவர்களையும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ராசாவை களத்தில் இறக்கி விட்டு கத்த சொல்லியிருக்கிறாங்க. என்ன கத்துனே தெரியாமல் அதுக்கு பேர் ஒன்று இருக்குது தெரியுமா, கத்துனா அது மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது என்னன்னா, முக்தார் அவர்கள் வந்து ஓடி ஒளிந்து விட்டார், முக்தாரை விரைவில் கைது செய்ய போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்றத நக்கீரன் கோவாலை கூப்பிட்டு தான் கேட்கணும். இந்த நக்கீரன் கோவால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக வந்து அதாவது முக்தார் அவர்களை அவர் மனைவி முன்பாகவும் அவர் குழந்தைகள் இரு குழந்தைகள் முன்பாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைனார் முன்பாகவும் அவமானப்படுத்தி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்தாரை வந்து கைது செய்தார்கள், அலக்களித்தார்கள்னு சொன்னாங்க. இல்லை, எங்கே போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றா. ரெண்டாவது இப்போ நடந்தது உண்மை. 2 பேர், அதாவது திருச்சி சூர்யா அவர்கள், சிவா எம்எல்ஏவோட மகன் சூர்யா அவர்களை பார்த்தீங்கன்னா கைது செஞ்சுட்டாங்க. முக்தார் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. எங்கே முட்டுச்சந்தில் எந்த முட்டுச்சந்தில் இருக்காருன்னு தெரியல, எப்படி இருக்காருன்றது தெரியல. அலங்கோலமாக தான் இருப்பார்னு வச்சுக்கலாம். முட்டுச்சந்துக்கு போனால் எல்லாமே கிழிஞ்சு போயிடும். அப்படி தான் பேபேன்னு இருந்திருப்பாரு. நம்ம கூட தெரியாமல் கடந்து போயிருப்பான்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டாரு. இந்த முக்தாரும் இந்த திருச்சி சூர்யாவும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த யூடியூபர் சூர்யாங்க இந்த 2 பேரும் சேர்ந்து 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டாங்க. அதில் இந்த அலிசா அப்துல்லா இருக்காங்க பார்த்தீங்களா, நடிகை ஒருத்தவங்க பாஜகவில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. இவங்கள பற்றி தவறாகவே பேசி அந்த வீடியோ போட்டதில் அவங்க டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் போய் கமிஷனரோட புகார் கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக என்ன இப்போ சொல்லியிருக்காங்க தெரியுமா, அந்த முக்தாரும் அந்த திருச்சி சூர்யாவும். அதாவது இந்த அலிசா அவர்களுக்கு வந்து ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா போய் அண்ணாமலை அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. எப்படியே இன்ஸ்டாகிராம் எல்லாம் அவங்க ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதை கமெண்ட் பண்ணி இந்த முக்தாரும் இந்த அதாவது இவெல்லாம் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, இவனுங்கெல்லாம் ரொம்ப இன்னும் அசிங்கமாக திட்டணும்னு தோணுது. இந்த திருச்சி சூர்யாவும் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணாமலை முக சாயலில் ஒரு குழந்தையும் இவங்க அம்மா சாயலில் ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்காங்க. இதை உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அக்கா தங்கச்சி அம்மாவை பேசினா எப்படி இருக்கும்? இந்த முக்தார் கேடுகட்ட முக்தார் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த முக்தார் வந்து இதே மாதிரி தாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காப்புல. 4-5 வருஷம் பேசிட்டு இருக்காங்க. இதில் போன ஆட்சியில் இந்த திராவிடம் திருட்டு திராவிடம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்க ஆட்சியில் வந்து பாதுகாப்பெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. மக்களையும் நோட் பண்ணிக்கிறதுல அண்டர்லைன் பண்ணிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பு யார் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பு எங்கே இருக்குது, சட்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி 1 மாதத்துலேயே குவிட்டுருக்காங்க. இல்லை, யாருக்கு பாதுகாப்பு கொடுத்த? பெண்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள்ட்ட. அதுக்கு தான் வந்து அலிசா அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் விடவே மாட்டேன், கமிஷனர் புகார் கொடுத்துட்டேன், முக்தார் ஓடி ஒளிஞ்சிட்டாப்புல. இப்போ வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இவங்க எனக்காக மட்டும் நான் வரல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அதாவது பெண்களுக்காக வந்திருக்கிறேன், எல்லாத்த பற்றியும் அவர் பேசிகிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முக்தார் முட்டு சந்தையில் இருப்பவரை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து ரொம்ப நாளாக லாடம் கட்டி உள்ளே போட்டுறணும். தயவுசெய்து பெண்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன், இவங்களை விடவே கூடாது. அலிசா வந்து மனவேதனையோட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னையும் அண்ணாமலை அவர்களையும் பற்றியும் பேசினாங்க. அதை கூட நான் பொறுத்துக்கலைங்க. என் குழந்தைய சொல்லும்போது என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. யாரால் பொறுத்துக்க முடியும்?
இது வந்து அவங்க வீட்டில், அதாவது முக்தார் வீட்லேயும், இந்த திருச்சி சூர்யா யூடியூபர் வீட்லேயும் அவங்க அக்கா, தங்கச்சி, அம்மா, சொந்தக்காரங்க, சின்னம்மா, பெரியம்மா அவங்களாம் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு காரி துப்பியிருப்பாங்க. துப்புனாலுமே அதுக்கப்புறம் வந்து தொடச்சிக்கிட்டு இவங்க வந்து எதுக்காக வேலை செய்வாங்க, திருட்டு திராவிடத்துக்காக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ விட்டுருவாங்களா? அதான் புகார் வந்துருச்சு இல்லை, தூக்கி இனிமேல் தான் லாடம் கட்ட போகிறாங்க. விரைவில் முக்தார் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுமே பட்டாசு வெடிக்கணும். முதல்ல நான் தான் வெடிப்பேன். இதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, மின்சாரத்துறையில் நடந்த ஊழலுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அந்த ஆவணங்கள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்க்கள் திருடப்பட்டிருக்கிறது. யார் திருடனா? அதாவது செந்தில் பாலாஜியால தான் இருப்பாங்க. ஏன்னா அரசு அலுவலகங்களுக்குள்ள கருப்பாடுகள் நிறைய இருக்குல்ல, கருப்பாடு இல்லாட்டியுமே இவங்க கருப்பாடை உருவாக்கி விடுவார்கள். 18 ஹார்ட் டிஸ்க்கு, அதாவது சென்னை தலைமை மின்சாரத்துறை அதாவது அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டெண்டர் இங்கே தான் நடக்கும். இந்த டெண்டர் விடும் அந்த ஹார்ட் டிஸ்க்கு எல்லா இடத்துலையுமே நீங்கள் டெண்டரை விட்டாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களையுமே நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி, அங்கே வீடியோ ஆடியோக்கள் இதெல்லாம் எடுப்பாங்க. அந்த ஆவணங்கள் வந்து ஹார்ட் டிஸ்கில் பதிவு செய்யப்பட்டு பதிவேற்றம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பதிவேற்றம் செஞ்சது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு, ஆட்சியில் அமர்ந்த பின்பு மே 16, 17 இதை எடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னா சிக்கிடுவோம், அதாவது செந்தில் பாலாஜி சிக்கிடுவார். இதில் எந்த அளவுக்கு முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின்லாம் உள்ளே வர போகிறாங்க, மற்றவங்க யாராரும் உள்ளே வர போகிறாங்கன்னு தெரியாது. ஏனென்றால் இந்த டெண்டர் விஷயம் வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்திருக்குது. இதை அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க ஒர்க் பண்ண போகும்போது இந்த ஹார்ட் டிஸ்க் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எதுவுமே இல்லையா. இல்லாத போது என்னென்னு பதறி போய் எல்லாத்துக்குமே டிஸ்கஷன் பண்ணியிருந்திருக்காங்க 2 நாளாக. அப்பயும் உங்களால் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் உயர் அதிகாரிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு 2-3 நாளாக டிஸ்கஷன் பண்ணி பதறி போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலெடுத்து கொண்டு போயிருக்காங்க. எப்படியே நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. நிர்மல்குமார் அவர்கள் டோட்டலாக ஒட்டு மொத்தமாக ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக எடுப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதில் 2 பேரை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க. சந்தேகத்தின் பேரில் அவங்கள்ட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து இங்கே யார் இந்த உயர் அதிகாரிகள்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிசிடிவி கேமராவோட அந்த ஹார்ட் டிஸ்க் எதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் தெரிய வருதான் 5 வருஷமாக வந்து சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைங்க. 5 வருஷமாக சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைன்னா யார் ஆட்சி நடந்துச்சு? நம்ம திருட்டு திராவிட ஆட்சி. அதான் திருட்டிட்டு போயிட்டாங்க ஹார்ட் டிஸ்கை. இப்போ வந்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் என்னென்ன நடந்திருக்கிறது, யார் எடுத்தா, இதற்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். யார் இருக்கா? நம்ம செந்தில் பாலாஜி தான் இருக்காரு, இது நல்லாவே தெரியும் எல்லாத்துக்குமே. இருந்தாலும் எவிடன்ஸோட கிடைச்சா தானே நம்ம எதுவும் பண்ண முடியும். அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 5 வருஷமாக சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாமல் என்ன பண்ணீங்க ராஜா? அப்போது நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கை பற்றியோ, பெண்கள் பாதுகாப்பு பற்றியோ, அடுத்து இந்த ஆட்சியை பற்றியோ, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட ஆட்சியை பற்றி பேசுறது உங்களுக்கு தகுதி இருக்கா? இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்களேன். இப்போ வந்து அதாவது சிசிடிவி கேமரா வந்து இல்லை, 18 ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சு, இதை பற்றிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதானே. இதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தானே திருடி இருக்கீங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இங்கே சர்வாதிகார ஆட்சிகள் நடத்தியிருக்கிறாங்க இந்த திராவிட ஆட்சி. இதுதான் நடந்திருக்கிறது. இதை ஒன்றா இப்போ வெளியில் வரும் பொழுது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது. இன்னும் போக எவ்வளோ விஷயங்கள் புதக்குழியிலிருந்து வெளியே எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அத்தனைக்கும் நடவடிக்கை எடுத்தால் இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிலிருந்து மேல் மட்டத்தில் கீழ் வட்டம் வரைக்குமே ஒருத்தரை கூட அடுத்தெல்லாம் வந்து எலெக்ஷன் நிற்க கூட முடியாது. ஆனால் அது வரைக்கும் போவாங்களா? இல்லை மேலிடம் அதாவது பாஜக விட்டுருமா? ஏன்னா பாஜக அங்கே போய் சரண்டர் ஆகி கொண்டு இருக்கிறார்கள், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி தமிழ்நாடு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்கள் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.